ஹல்வானாலே நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காததுக்கு ரீசன் என்னன்னா, அதுக்கு நிறைய நெய், எண்ணெய், சுகர் தேவைப்படும் தான். இது மூணுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் இந்த தொதல் ஹல்வா ரெசிபி. இது எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதில் நான் கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக அதே தேங்காயிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி அப்படி இல்லைனா கருப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு எடுத்த 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 2வதாக எடுத்த இன்னொரு கப்பு தேங்காய் பாலில் 1/2 கப் அளவுக்கு